Unit 14 is intelligence. So, what is intelligence? It is the ability to adapt, learn, reason, and solve problems effectively across various contexts. That involves memory, problem solving skill, abstract thinking, creative thinking, critical thinking, language comprehension. So, whatever we studied before, everything comes under this topic intelligence. So, it is the ability to adapt to a particular situation, like how you behave, everything. It relates to your intelligence. ஸோ இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து நெறைய பேர் தனித்தனியா டெஃபினிஷன் குடுத்துருப்பாங்க. ஸ்பேர்மேன் வந்து இன்டெலிஜென்ஸ எப்படி பார்க்குறாரு? வெஸ்ட்லர் எப்படி பார்க்குறாரு? அப்படி சொல்லி தனித்தனியா டெஃபினிஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்பரேஷனல் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க? அந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி, மெஷர் பண்ணி, அதுல வர வேல்யூ வச்சு இன்டெலிஜென்ஸ டிஃபைன் பண்ணுவாங்க. வேற தியரிட்டிக்கலா எடுத்தீங்கன்னா, இட் இஸ் எபிலிட்டி டூ லேர்ன், ரெஸ்பான்ஸ், ரீசன், ஹவ் யூ சால்வ் ப்ராப்ளம் எவ்ரிதிங் அந்த எபிலிட்டி தான் வந்து இன்டெலிஜென்ஸ்ன்னு தியரிட்டிக்கலா டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த இன்டெலிஜென்ஸ்ன்னு வரும்போது நெறைய டெர்ம்ஸ் கம்ஸ் இன்டு பிக்சர். இப்ப மென்டல் டெஃபிஷியன்சி, மென்டல் ரிட்டார்டேஷன், ஃபீபிள் மைண்டட்னஸ் இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒண்ணு. முன்னலாம் வந்து இந்த மாரி டெர்ம்ஸ்க்கு வந்து தே டிஃபைன் நேம்ஸ் அஸ் மோரான்ஸ், இடியட்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ லேட்டர் ஆன் ஆஃப்டர் சோ மெனி ரிசர்ச்சர்ஸ் அதுக்கு ஒரு ப்ராப்பர் டெர்ம் வந்து அசைன் பண்ணாங்க. வெதர் தே கேன் பி வெதர் லைக் தே ஆர் வெரி சென்சிட்டிவ், வெதர் தே ஆர் எஜுகபிள், தே ஆர் ட்ரெய்னபிள் அத பேஸ் பண்ணி அவங்க வந்து மென்டல் டெர்ம்ஸ் வந்து டிஃபைன் பண்ணாங்க. ஸோ மென்டலி ரிட்டார்டட்ன்றத வந்து WHO எப்படி டிஃபைன் பண்ணுச்சுன்னா, இட் இஸ் அ கான்ஜெனிட்டல் கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஸோ தோஸ் பீப்பிள் ஷுடன்ட் பி ட்ரீட்டட் அஸ் இடியட்ஸ் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாம, ஸோ தே ஹேவ் அ கண்டிஷன் ஸோ தே ஹேவ் டு பி ட்ரீட்டட் அக்கார்டிங்லி. ஸோ பேஸ்ட் ஆன் த ஐக்யூ லெவல் அந்த மென்டல் ரிட்டார்டட் பீப்புளுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த ஐக்யூ லெவல் அவங்க வந்து எஜுகேட் பண்ண முடியுமா? வெதர் தே ஆர் சோஷியபிள், வெதர் தே ஆர் ட்ரெய்னபிள் அப்படின்ற டெர்ம்ஸ்லாம் டிஃபைன் பண்ணாங்க. ஸோ மென்டலி டிஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் ஆர் இன்ஜுரி டெவலப்மெண்டல் ஆக்சிடென்ட்ஸ் அதனால வராத வந்து மென்டலி டிஃபெக்டிவ்னு டிஃபைன் பண்ணாங்க. மென்டலி கிஃப்டட் அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் மென்டலி ரிட்டார்டட். ஸோ தேர் ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 130 to 140 இருந்துச்சுன்னா, அது கிஃப்டட்ன்னு சொல்லுவோம். வெதர் இஃப் இட் இஸ் ஐக்யூ லெவல் இஸ் கிரேட்டர் தென் 140 இருந்துச்சுன்னா, அவங்கள ஜீனியஸ்ன்னு கன்சிடர் பண்றோம். ஸோ அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, தே ஆர் பெட்டர் இன் த பிசிக்கல் டெவலப்மெண்ட், தே ஆர் ஏர்லி வாக்கர்ஸ், டாக்கர்ஸ், எல்லார விட அதிகமா ஸ்கூல் கிரேட்ஸ் வச்சிருப்பாங்க. தே ஹேவ் அ ஹை லீடர்ஷிப், சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த மாதிரி கிஃப்டட் அண்ட் ஜீனியஸ் கிட்ஸுக்குலாம் வந்து தீஸ் வில் பி த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ த இன்டெலிஜென்ஸ் அஃபெக்ட்ஸ் எஜுகேஷனல், ஆக்குபேஷனல் அவுட்கம்ஸ். அது வந்து ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா அது டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். ஒருத்தர் வீட்ல இருக்கிற ஐக்யூ லெவல் இன்னொருத்தருக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் டிஃபர்ஸ். ஸோ வாட் ஆர் த தியரீஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? நெறைய தியரீஸ் வந்து இன்டெலிஜென்ட் பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பியர்மேன்ஸ் 2 ஃபேக்டர் தியரி. வாட் ஸ்பியர்மேன் ப்ரொபோசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த இன்டெலெக்சுவல் எபிலிட்டி வந்து ஹி டிஃபைன் லைக் எல்லாமே வந்து ஒரு ஜெனரல் ஃபேக்டர் வச்சு தான் நம்ம பார்க்கணும். அந்த ஜெனரல் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ஒரு ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி எல்லா விதமான மென்டல் ஆக்டிவிட்டிக்கும் என்ன மாரி பிஹேவ் பண்றாங்களோ, எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ, அத ஒரு ஃபேக்டர், ஜெனரல் ஃபேக்டர் வச்சு அ மெஷர் பண்ணி அத தான் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணாரு. ஸோ எப்படி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுதோ, அதே மாரி மென்டல் ஆக்டிவிட்டிக்கு மென்டல் எனர்ஜி தேவைப்படும். அதுதான் வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாரு. பட் சில விஷயங்களுக்கு வந்து காமனா இந்த ஃபேக்டர் அசைன் பண்ண முடியல. ஒரு இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாரி வேரி ஆகுறதுனால, ஹி டிஃபைன்ட் ஒன் மோர் ஃபேக்டர் கால்ட் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். அது வந்து இட் இஸ் யூனிக் டூ அ பர்ட்டிகுலர் கைண்ட் ஆஃப் டாஸ்க் யூனிக். ஸோ அதுதான் 2 ஃபேக்டர்ஸ் டிஃபைன் பண்ணனால, இந்த தியரி வந்து ஸ்பியர்மேன்ஸ் 2 ஃபேக்டர் தியரின்னு சொல்றாங்க. ஒரு ஃபேக்டர் வந்து ஃபேக்டர், இன்னொன்னு வந்து ஃபேக்டர் விச் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். ஸோ ஜெனரல் ஃபேக்டர்ன்றது இட் இஸ் காமன் டூ ஆல் மென்டல் ஆக்டிவிட்டீஸ். ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் வந்து இட் இஸ் யூனிக் டூ இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அடுத்து வந்து தார்ன்டைக்ஸ் மல்டி ஃபேக்டர் ஆர் அட்டாமிக் தியரி. இவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் ஹி இஸ் மேஜர் கிரிட்டிக் டு ஸ்பியர்மேன்ஸ் தியரி. ஏன்னா அது வந்து ஃபேக்டர் வச்சு மட்டுமே இன்டெலிஜென்ஸ் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் ஏன்னா வந்து ஒருத்தரோட எபிலிட்டி வந்து இட் வில் டிஃபர் பேஸ்ட் ஆன் த டாஸ்க், அதோட டிஃபிகல்ட்டி ஆஃப் த டாஸ்க், அப்புறம் ஹேண்ட்லிங் இன் அதோட ரேஞ்ச் ஆஃப் த டாஸ்க் ஆர் நம்பர் ஆஃப் டாஸ்க் டு ஹேண்டில் அதை பொறுத்து அந்த எபிலிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு ஜென்ரல் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்னு வைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த டாஸ்க் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ற டாஸ்க்க வந்து கேட்டகரைஸ் பண்றது வந்து அரித்மெட்டிக் ரீசனிங், விஷுவல் பெர்செப்ஷன், வேர்ட் மீனிங் அந்த மாரி டாஸ்க்க கேட்டகரைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து வி ஹேவ் டு லுக் இன்டு ஹவ் தே பெர்ஃபார்ம் தோஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இன்டெலக்சுவல் ஆக்டிவிட்டி வந்து 3 டைப்ஸா அவர் பண்றாரு. ஸோ இன்டெலிஜென்ஸ் ஷுட் பி சீன் அஸ் 3 டைப்ஸ். சோஷியல் இன்டெலிஜென்ஸ், ஹவ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் வித் பீப்பிள். கான்கிரீட் இன்டெலிஜென்ஸ், எப்படி ஒரு மெக்கானிக்கல் ஆப்ஜெக்ட்ட வியூ பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் பத்தின அந்த கான்செப்ட் எப்படி அவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. தென் அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ், டீலிங் வித் நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பாலிக் மெட்டீரியல்ஸ், நான் சீன்
ஆப்ஜெக்ட்ஸ், ஹவ் தே விஷுவலைஸ் இட் அண்ட் ஹவ் தே பெர்சீவ் இட் அதெல்லாம் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இன்டெலிஜென்ஸ்ல வரும். ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் டைப்ஸ் ஹவ் தே பெர்ஃபார்ம் அண்ட் கிளாசிஃபை த டாஸ்க் அத வச்சு தான் வந்து இன்டெலிஜென்ஸ மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தர்ஸ்டோன் குரூப் ஃபேக்டர் தியரி. அவங்க என்ன சொல்றாங்க, ஹி இஸ் அகைன்ஸ்ட் போத் ஸ்பியர்மேன் அண்ட் தார்ன்டைக் தியரி. ஜெனரல் ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் 2மே ஒர்க் அவுட் ஆவாது. மென்டல் ஆப்பரேஷன் வந்து பிரைமரி ஃபேக்டர் ஒண்ணு கன்சிடர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இன்டெலிஜென்ஸ. அது என்ன பிரைமரி ஃபேக்டர் அப்படின்னா, விச் கிவ்ஸ் சம் சைக்காலஜிக்கல் அண்ட் ஃபங்ஷனல் யூனிட்டி. இந்த மாரி ஒரு 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 ஃபேக்டர் வந்து எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகுற மாரி. பிரைமரி ஃபேக்டர் ஒண்ணு வச்சுக்கணும். ஷேர் மெனி மென்டல் ஆப்பரேஷன்ஸ்க்கு அந்த ஃபேக்டர் ஷேர் பண்ற மாரி இருக்கிறத தான் இது பண்ணும். இன்னொன்னு வந்து செகண்ட் ஆர்டர் ஜெனரல் ஃபேக்டர் ஒண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஈச் பிரைமரி ஃபேக்டர் வந்து இட் ஷுட் பி ரிலேட்டிவ்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் த அதர்ஸ். ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துக்கு ஃபங்ஷனல் யூனிட்டிக்கு அசைன் பண்ணணும்னா, இன்னொன்னு வந்து அதுக்கு டிஃபைன்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாரு. அவரோட தியரி வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் தார்ன்டைக் அண்ட் ஸ்பியர்மேன்ஸ் தியரி. அடுத்து வந்து குயில்ஃபோர்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்சுவல் மாடல். அவர் வந்து இன்டெலிஜென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் சிமிலர் டு த கியூபிக்கல் மாடல். கியூப் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் எப்படி சொல்றாருன்னா, தெர் ஆர் 120 செல்ஸ் இன் த கியூப். அது மாதிரி வந்து இன்டெலிஜென்ஸ்க்கும் வந்து 120 செல்ஸ் இருக்கு. அது எப்படின்னா 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன், 6 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் 4 கைண்ட்ஸ் ஆஃப் கன்டென்ட் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ 120 ஃபேக்டர்ஸ் இருக்கு இன்டெலிஜென்ஸை நம்ம பார்க்குற விதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து verbal comprehension. Understanding individual words is formed by the intersection of cognitive operation, unit product, semantic content. இது மூணையும் சேர்த்து இப்போ ஆப்ரேஷன்ல ஒன்று, ப்ராடக்ட்ல இருந்து ஒன்று, கண்டென்ட்ல இருந்து ஒன்று, இது மூணு ஒர்க்ஸ் டுகெதர் அண்ட் தென் வேர்பல் காம்ப்ரிஹென்ஷன் வந்து இது மூணையும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து இந்த 5 கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், 6 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், 4 கைண்ட்ஸ் ஆஃப் கண்டென்ட்ஸ், இது 5 into 6 into 4 வரும்போது 120 காம்பினேஷன்ஸ் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்டெலிஜென்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கண்டென்ட் கேட்டகரிஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ஃபிகரல், சிம்பாலிக், செமாண்டிக், பிஹேவியரல். 4 கண்டென்ட் கேட்டகரிஸ் என்னன்னா ஃபிகரல், சிம்பாலிக், செமாண்டிக், பிஹேவியரல். ஆப்ரேஷன் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னா, டைவர்ஜன். இனிஷியலா வந்து மெமரி அண்ட் ரீசனிங் கொடுத்தாங்க. ஸோ லேட்டர் ஆன் 5 கேட்டகரிஸா டிஃபைன் பண்றாங்க, விச் இஸ் டைவர்ஜன் ப்ரொடக்ஷன், கான்வர்ஜன் ப்ரொடக்ஷன். டைவர்ஜன் வந்து ஃபைண்டிங் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ், கான்வர்ஜன் ப்ரொடக்ஷன் ஃபைண்டிங் a single correct answer. அப்புறம் காக்னிஷன், மெமரி, எவாலுவேஷன், தீஸ் ஆர் த 5 ஆப்ரேஷன் கேட்டகரிஸ். நெக்ஸ்ட் 6 ப்ராடக்ட் கேட்டகரிஸ் இருந்தாங்க, விச் இஸ் யூனிட், கிளாஸஸ், ரிலேஷன், சிஸ்டம், transformation and implication. So in the 5 operations, 4 contents and 6 products, they together form 120 factors. So ஒரு particular factor verbal comprehension அப்படின்ற ஒரு டாஸ்க் எடுத்தோம் அப்படின்னா, இதுல இருக்கிற ஆப்ரேஷன், கண்டென்ட் அண்ட் ப்ராடக்ட் இதுல ஏதாவது ஒரு காம்பினேஷன் இட் கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஃபேக்டரா சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து கேட்டல்ஸ் மாடல். அவர் என்ன சொல்றாருன்னா, he considers intelligence as crystallized and fluid intelligence. ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா, மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்குன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவருக்கு ஏரியால நடந்த பிரெயின் இன்ஜுரிஸ் வச்சு டிஃபரெண்டா இருக்கலாம். அவங்களோட கல்ச்சரல் பேசிஸ் வச்சு டிஃபரெண்டா இருக்கலாம். ஸோ அது வந்து we can categorize the mental ability based on what the person has experienced before. ஸோ இதுல இருந்து கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னு சொல்றாங்கன்னா, the abilities shaped significantly by cultural influencesனால வர இன்டெலிஜென்ஸ் வந்து கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ். whereas when the ability is less affected by the culture, it is called a fluid intelligence. ஸோ ஹெரிடிட்டியா வர்றது, நான் ஹெரிடிட்டியா அவருக்கா இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸா டிஃபைன் பண்றாங்க. வந்து ஹவு வி மெஷர் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஐக்யூன்றத வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்றாங்க. ஸோ ஹவு வி மெஷர் தட். ஸோ அதுக்கு மெயினா வந்து எப்படி முன்னெல்லாம் வந்து செவரல் டெஸ்ட் ஹாஸ் பீன் கண்டக்டட் டு மெஷர் த இன்டெலிஜென்ஸ். என்ன ஹெட் சைஸ், ரியாக்ஷன் டைம், விஷுவல் அக்யூட்டி, மெமரி ஃபார் விஷுவல் ஃபார்ம்ஸ், பிரீத்திங் கெப்பாசிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹேண்ட் கிரிப், இதெல்லாம் வச்சு இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் ஆல்ஃபிரட் பினட்ன்றது வந்து ஹீ கம்ஸ் வித் அ பர்டிகுலர் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வேர் ஹி மெஷர்ஸ் அ மென்டல் ஏஜ் ஸ்கேல். ஸோ ஹீ பிலீவ்டு டல் சைல்டும் நார்மல் சைல்டு மாதிரி தான், பட் மென்டல் க்ரோத் வந்து பிகாஸ் ஆஃப் த ரிட்டார்டேஷன் இன் மென்டல் க்ரோத் ஹீ சீம் டு பி அ டல் சைல்டு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் வந்து மென்டல் ஏஜ் அப்படின்ற ஒரு ஸ்கேல் மெஷர் பண்ணி அதோட வேல்யூ கம்பேர் பண்ணி தான் ஹி கம்ஸ் டு கன்க்ளூஷன் ஐக்யூ லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆவரேஜ் மென்டல் ஏஜ் ஸ்கோர் ஃபார் அ சைல்டு கரஸ்பாண்ட்ஸ் டு தர் க்ரானோலாஜிக்கல் ஏஜ். அதாவது பர்த் டேட் பொறுத்து அந்த ஏஜும் இந்த மென்டல் ஏஜும் இருக்கிற வேல்யூ மெஷர் பண்ணி தான் வெதர் ஹீஸ் அ டல் சைல்டு ஆர் அ நார்மல் சைல்டு அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ ஐக்யூ மெஷர் பண்றதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா, ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலாஜிக்கல் ஏஜ் இன்டூ 100. 100 வந்து இந்த மாதிரி டெசிமலா வராம ஒரு ஹோல் வேல்யூ வரணுன்றதுக்காக அந்த 100ன்ற மல்டிப்ளையர் போடுறோம் அந்த ஐக்யூ மெஷர் பண்ணும்போது. ஸோ இஃப் திஸ் மென்டல் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு குரோனாலாஜிக்கல் ஏஜ்னா ஐக்யூ இஸ் ஈக்குவல் டு 100 வரப்போ ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கன்க்ளூஷன் வரோம். இந்த எம்ஏ mental age is less than chronological age, CA, MA is less than CA na, IQ will be less than 100, so below average னு கொண்டு வரோம். When MA is greater than CA, IQ level is greater than 100, so above average அப்படின்னு கன்க்ளூஷனுக்கு வராங்க. So this is how an IQ is measured. So an intelligence test பண்றதுக்கு there are several types of intelligence test. ஜென்ரலா வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா வெர்பல் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியா. ஸோ ஒன்னு வெர்பல் டெஸ்ட் பண்ணலாம், ஒன்னு பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். வெர்பல் டெஸ்ட்டை வந்து இண்டிவிஜுவலா கண்டக்ட் பண்ணலாம், குரூப்பா. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் இண்டிவிஜுவலாவும் கண்டக்ட் பண்ணலாம், குரூப்பாவும் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் டெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பினட் சைமன் ஸ்கேல், ஸ்டான்ஃபோர்ட் ரிவைஸ் ஸ்கேல், அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் லாங்குவேஜ் எப்படி இருக்கு ஒருத்தரோடது இண்டிவிஜுவலா, how they speak, how they read. It is basically to test their language skill. ஸோ அது வந்து இண்டிவிஜுவலா பண்ணும்போது அது வெர்பல் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அதே இது குரூப்பா ஒரு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இவ்வளோ டைம்குள்ள அவங்க எவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னு டெஸ்ட் பண்றது வந்து வெர்பல் குரூப் டெஸ்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஸோ வெர்பல் டெஸ்ட்ல அதான் காம்ப்ரிஹென்ஷன், அத்மெட்டிக் ஸ்கில்ஸ், சிமிலாரிட்டிஸ், ஒகாபுலரி எல்லாம் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றாங்க. இப்போ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து செக்யூன் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட். அது வந்து டிசைன் ஃபார் ஃபீபிள் மைண்டட் சில்ட்ரன். எப்படி ஷேப் பிளாக்ஸ் இன்சர்ட் பண்றாங்க அந்த கட் அவுட்ஸ்குள்ளார. ஸோ அதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இது வந்து லாங்குவேஜ் பேஸ் கிடையாது. ஈவன் இஃப் தே டோன்ட் நோ பர்டிகுலர் லாங்குவேஜ், வி கேன் கோ ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ஒரு ஷேப்ஸ் எப்படி அந்த கட் அவுட்ஸ்குள்ளார இன்சர்ட் பண்றாங்க, அது வந்து இந்த செக்யூன் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட். இன்னொன்று வந்து பிரிண்டர் அண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேல வந்து பசில்ஸ் எப்படி அசம்பிள் பண்றாங்க, அதாவது மோட்டார் டாஸ்க் ஏதாவது வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அவங்க எப்படி பண்றாங்கன்றது வந்து இந்த டெஸ்ட்ல வரும். போர்டியஸ் மேஸ் டெஸ்ட் வந்து எப்படி மேஸ் சால்வ் பண்றாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இண்டிவிஜுவல் டெஸ்டா வரும். ஆர்மி பீட்டா டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பேஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டா இருக்கும். இப்போ வேற என்ன இன்டெலிஜென்ட் டெஸ்ட்லாம் பாப்புலர் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இருக்கு அப்படின்னா வெஸ்லர் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல். அது வந்து ஒருத்தரோட வெர்பல் காம்ப்ரிஹென்ஷன், பெர்செப்ஷுவல் ரீசனிங், ஹவு தே லுக் இன் டு அ பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்றத பாக்குறாங்க. தேர் ஒர்க்கிங் மெமரி, எவ்வளவு ஸ்பீட்ல அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்க, இதெல்லாம் வந்து அந்த வெஸ்லர் டெஸ்ட்ல வந்து செக் பண்றாங்க. ரேவன்ஸ் ப்ராக்ரசிவ் மேட்ரிசஸ் அந்த டெஸ்ட்ல வந்து இட் இஸ் நான் வெர்பல் டெஸ்ட் ஃபார் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கல்ச்சரல் வியூஸ்னால அஃபெக்ட் ஆகாம ஒருத்தரோட ஓன் இன்டெலிஜென்ஸ் தான் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. இட் ஃபோக்கஸஸ் ஆன் அப்ட்ராக்ட் ரீசனிங். தீஸ் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் பீயிங் கண்டக்டட். அடிஷனல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இது போக வேற என்ன இருக்குன்னா டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட். அது எதுக்குன்னா இட் மெஷர்ஸ் மல்டிபிள் எபிலிட்டிஸ் ரிலேட்டட் டு அகடமிக் அண்ட் ஒகேஷனல் சக்சஸ். ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் ஆஃப் ஏரியால வந்து ஹவு தே பெர்ஃபார்ம். இந்த டிஐடி வந்து இந்த வேலைக்கு போகும்போது கரியர் ரிலேட்டடா வெதர் தே ஃபிட் ஃபார் த ஜாப் அவங்களால ஈஸியா வந்து ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்க முடியுமா, ஹவு இஸ் தேர் லாஜிக்கல் ரீசனிங், எல்லாமே வந்து மெஷர் பண்றதுக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டி டெஸ்ட், COGAT. அது வந்து இட் அப்சர்வ்ஸ் ரீசனிங் ஸ்கில், வெர்பல், குவான்டிடேட்டிவ், நான் வெர்பல் டொமைன்ஸ்லாம் ரீசனிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த காகாட். நெக்ஸ்ட் ப்ராக்ரசிவ் மேட்ரிசஸ் டெஸ்ட். நம்ம ஏற்கனவே ரேவன்ஸ் பார்த்தோம். ரேவன்ஸும் நான் வெர்பல் டெஸ்ட், ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் அதே தான் இதுவும். நான் வெர்பல் டெஸ்ட் ஆக்சஸிங் அப்ட்ராக்ட் ரீசனிங். அப்புறம் ஏற்கனவே பார்த்தோம் ஸ்டான்ஃபோர்ட் பினட் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் 5 ஃபேக்டர்ஸ். 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ரிவைஸ்டு வெர்ஷன் சொல்றாங்க இது. நெக்ஸ்ட் வந்து Wonderlic personal test, a short employment-based intelligent test assessing cognitive ability and problem solving. So இதெல்லாம் தான் intelligent test, popular intelligent test. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஒரு ஹியூமனுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸை நம்ம இப்போ எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து இட் இஸ் அன் அப்ளிகேஷன் விச் மிமிக்ஸ் ஹியூமன் காக்னிட்டிவ் டாஸ்க் சச் அஸ் லேர்னிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் எல்லாம் மிமிக் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஏரியாஸ்ல எக்ஸல் பண்ண வைக்கிறது தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஏரியாஸ் லைக் இமேஜ் ரெகக்னைசேஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், கேமிங், இது எல்லாத்துலயும் அப்ளை பண்றது தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், மெடிக்கல் டயக்னோசிஸ், கஸ்டமர் சர்வீஸ், சாட் பாட்ஸ், ரொபாட்டிக்ஸ், இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. அடுத்து இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றது இந்த எபிலிட்டியை செக் பண்றது. ஒரு பர்டிகுலர் டாஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஹவு தே ஆர் கேப்பபிள் அப்படின்ற வெதர் தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் தட் அப்படின்றத செக் பண்றது வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்.
மெக்கானிக்கல் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் ரீசனிங், மியூசிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு, கிளரிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு. பர்டிகுலர் ஏரியால ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களா, வெதர் தே ஆர் சூட்டபிள் ஃபார் த ஜாப் அப்படின்னு செக் பண்றதுக்கு கண்டக்ட் பண்ற டெஸ்ட் தான் ஆப்டிடியூட் டெஸ்ட். வேற அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ன்றது அச்சீவ்மெண்ட் அவங்க வந்து படிச்சு வரும்போது ஒரு ஜென்ரலைஸ்ட் ஏரியால வந்து ஹவு தே அச்சீவ் வாட் தே அச்சீவ்டு, அவங்க என்ன மாதிரி படிச்சு வந்திருக்காங்க, அந்த டெஸ்ட்லாம் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்ல இருக்கு. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், இந்த சர்டிஃபிகேஷன் ஃபார் லா, மெடிசின், அக்கௌண்டிங், அந்த சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு ஒரு இந்த டெஸ்ட்டை முடிச்சா வந்து சர்டிஃபிகேஷன் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்லாம் கம்ஸ் அண்டர் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவிட்டி. ஆல்ரெடி கிரியேட்டிவ் திங்கிங்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு நியூ ஐடியாஸ் ஆர்கனைஸ்டா வந்து மல்டிபிள் சொல்யூஷன்ஸ்க்கு திங்க் பண்றது தான் வந்து கிரியேட்டிவிட்டின்னு பார்த்தோம். ஸோ த எபிலிட்டி டு ஜென்ரேட் ஒரிஜினல் ஐடியாஸ் ஆர் சொல்யூஷன்ஸ். மித்தவங்க பண்ணாத காப்பி பண்ணாம புதுசா கண்டுபிடிச்சு அதுல இருந்து ரிசர்ச் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணி கமிங் டு அ கன்க்ளூஷன் தான் வந்து கிரியேட்டிவிட்டி. ஸோ கிரியேட்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்கு. வில்ஃபர்ட் ஆல்டர்னேட் யூசஸ் டாஸ்க், அது வந்து இட் ஆக்சஸஸ் டைவர்ஜென்ட் திங்கிங் by having individuals list alternative uses for an everyday object. இது வந்து டைவர்ஜென்ட் திங்கிங் கிவிங் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். அந்த திங்கிங் டெஸ்ட் பண்றதுக்காக கண்டக்ட் பண்ற டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டொரான்ஸ் டெஸ்ட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு. that measures fluency, originality and elaboration through verbal and visual task. ஸோ இந்த ஸ்டடிஸ் என்ன சொல்லணும்னா, தெர் ஆர் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ். என்னன்னா ப்ரிப்பரேஷனா அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கணும் டு கிவ் சொல்யூஷன் ஆர் டு கிவ் நியூ ஐடியாஸ் இன் தட் ஏரியா. அவங்க அது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆல்ரெடி ட்ரெயின்ட் ஆர் பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ அவங்க ப்ரிப்பரேஷன்ன்றது வந்து ரெக்வயர்ஸ் பேக்ரவுண்ட் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் இந்த ஃபீல்டு. ஸோ ப்ரிப்பரேஷனில் தான் ட்ரையல் அண்ட் எரர்லாம் பண்ண முடியும். இன்குபேஷன் பீரியட்ன்றது வந்து வித்தவுட் எனி கான்சியஸ் எஃபர்ட், ஒரு ரெஸ்ட் பீரியட் மாதிரி. கான்சியஸ் எஃபர்ட் இல்லாம அன்கான்சியஸாவே சம்திங் ஒர்க்கிங் பிஹைண்ட் இன் ஆர்டர் டு சால்வ் த ப்ராப்ளம். இப்போ வந்து எப்படி இந்த மெமரி இதுல வந்து ரீகால் இதெல்லாம் பண்றப்போ சம் சர்ச்சிங் வில் ஹேப்பன்ஸ் இன்சைட் டில் யூ ஃபைண்ட் தட். நம்மளோட இன்டென்ஷன் இல்லாம உள்ளரே வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஆட்டோ சர்ச் ஒன்று. அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாட் டு ஃபைண்ட் அ பர்டிகுலர் சொல்யூஷன், சம்திங் ஒர்க்கிங் பிஹைண்ட் அன்கான்சியஸ்லி, அதான் வந்து இன்குபேஷன் பீரியட். இலுமினேஷன்ன்றது வந்து த சர்ப்ரைஸ் மூமெண்ட், ஆஹா மூமெண்ட், வேர் யூ ஃபைண்ட் நியூ ஐடியா சடன்லி. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ட்ரீம்லயோ இல்லை ஒரு இன்சைட் மே அக்கர், உங்களை அறியாமலே அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல உங்களுக்கு யூ வில் கெட் டு நோ அபவுட் தட் ஐடியா அப்படின்னா அது வந்து இலுமினேஷன் பீரியட். தி ஸ்பான்டேனியஸ் டிஸ்கவரியை தான் வந்து செரண்டிபிட்டின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்த வெரிஃபிகேஷன் ரிவிஷன் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஐடியா வந்து டெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா எவாலுவேட் பண்ணி இஃப் இட் இஸ் சம்திங் கம்ஸ் ராங் அதை திருப்பி ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணி ஒரு ஐடியாவை புதுசா கண்டுபிடிக்கிறது வந்து அந்த ரிவைஸ் பண்ற ஸ்டேஜ், அந்த டெஸ்ட் பண்ற ஸ்டேஜ் தான் வெரிஃபிகேஷனா ரிவிஷன் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த 14th யூனிட்ல. நெக்ஸ்ட் யூனிட் 15 இஸ் பர்சனாலிட்டி. வாட் இஸ் பர்சனாலிட்டி? பர்சனாலிட்டின்றது வந்து இட் இஸ் பேட்டர்ன் ஆஃப் தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அதுதான் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்றோம். ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த யூனிக் அண்ட் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ன் ஆஃப் தாட், ஃபீலிங் அண்ட் பிஹேவியர் தட் கேரக்டரைஸ் அன் இண்டிவிஜுவல். ஒரு சமயம் ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒருத்தரை பார்த்து இவங்க இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்றது பர்சனாலிட்டி கிடையாது. இட் ஹேஸ் டு பி தட் பிஹேவியர் ஹேஸ் டு பி கன்சிஸ்டன்ட் ஓவர் டைம். ஸோ இன் ஆல் த சிச்சுவேஷன் இஃப் த பர்சன் பிஹேவ்ஸ் தட் வே, if that particular character is unique to him, then only we match that particular personality to that individual. So அதான் வந்து பர்சனாலிட்டின்னு சொல்றோம். டாபிக் வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டி, ஒருத்தரோட பர்சனாலிட்டியை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜிக்கல் ஃபேக்டர், பிசிக்கல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், ஃபெமிலியல் டிட்டர்மினன்ஸ், ஃபேமிலி பேஸ்டாக உள்ள ஃபேக்டர்ஸ், சோஷியல் கிளாஸ், கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். ஸோ பயாலஜிக்கலாக ஒருத்தரோட பர்சனாலிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, டூ மேஜர் பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் என்னென்ன அப்படின்னா ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ்னால ஒருத்தரோட பர்சனாலிட்டி மாறும். ஸோ ஜெனட்டிக் ஸ்டடீஸ் எஸ்பெஷலி ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட டெம்பராமெண்ட் வந்து மோஸ்ட்லி சேமாக இருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு வந்து சேமாக இருக்கும். அண்ட் பேஸ்ட் ஆன் த ஹார்மோன்ஸ் வந்து ஒருத்தரோட பர்சனாலிட்டி மாறும். ஓவர் ஆக்டிவ் தைராய்டு இருக்கவங்க வந்து இரிட்டபிளா ஹைப்பர் ஆக்டிவிட்டியா இருப்பாங்க. அண்டர் ஆக்டிவ் தைராய்டு வந்து எப்பவுமே டல்லா ஸ்லக்கிஷா இருப்பாங்க. ஆண்ட்ரஜன் அப்படின்ற ஹார்மோன் இருக்கவங்க வந்து இட் ரிலேட்ஸ் டு அக்ரெஷன் அண்ட் ஈஸ்ட்ரஜன் வந்து இட் ரிலேட்ஸ் டு மெட்டனலிசம். அப்புறம் இன்ட்ரோவர்ஷன் எக்ஸ்ட்ரோவர்ஷன் டிஃபைன் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி குவயட், அவங்களுக்குள்ளதே நாட் சோஷியலி ஆக்டிவா இருப்பாங்க. எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் வந்து
அவுட்கோயிங் அண்ட் சோஷியபிளா இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்ஸ் பர்சனாலிட்டி. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். கிளைமேட் அண்ட் என்விரான்மெண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, யூசுவலா ஹை டெம்பரேச்சர்ஸ் இருக்கும்போது இட் இன்க்ரீஸ் அக்ரஷன். ஸோ ஹாட்டர் ரீஜன்ஸ்ல பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட்ஸ் வந்து பொதுவாகவே அதிகமாக இருக்கு அப்படின்னு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஆல்சோ பிளேஸ் இன் டு அ ரோல் டு டிஃபைன் அ இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி. ஸோ சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, செல்ஃப் கான்செப்ட். இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்ன, செல்ஃப் கான்செப்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஒருத்தர ஒருத்தரோட பர்சனல் வியூ அவங்கள பத்தி, இஃப் தே நோ ஒன் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ அந்த பாசிட்டிவ் செல்ஃப் கான்செப்ட் வந்து இட் சப்போர்ட்ஸ் ஹெல்தி டெவலப்மெண்ட் அண்ட் கோப்பிங். வேறஸ் நெகட்டிவ் செல்ஃப் கான்செப்ட்னா இட் லீட்ஸ் டு ஆன்சைட்டி அண்ட் புவர் பியர் இன்ட்ராக்ஷன். ஸோ ஒருத்தர் அவரை பத்தி எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்றத பொறுத்து அவங்களோட பர்சனாலிட்டி மாறுது. அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஹவு குவிக்லி ஒன் லேர்ன் அண்ட் ஹவு ஒன் ரிசீவ் அப்ரிசியேஷன். அதை பொறுத்து அவங்களோட பிஹேவியர் பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபெமிலியல் டிட்டர்மின்ஸ்னா ஃபேமிலி ஆல்சோ ஷேப்ஸ் பர்சனாலிட்டி. ஐடென்டிஃபிகேஷன் வித் பேரண்ட்ஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். டெமோக்ராட்டிக் ஸ்டைலா இருக்கிற பேரண்டிங் ஸ்டைல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம், ரேஷனல் டெசிஷன் மேக்கிங், லீட்ஸ் டு சோஷியலி ஆக்டிவ் அப்படிலாம் இருக்கிறாங்க. வேற ஆட்டோகிராட்டிக்கா இருக்கிறவங்களுக்கு வந்து அன்லவிங் ஸ்டைலா இருக்கிறப்போ இட் லீட்ஸ் டு டெலிக்வன்சி, ட்ரக் அபியூஸ், ரிஜெக்ஷன் அதெல்லாமே ஃபேஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் சோஷியல் கிளாஸ், சொசைட்டிஸ் லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் கண்டிஷன் அதெல்லாமும் அஃபெக்ட்ஸ் த பர்சனாலிட்டி. சோஷியல் கிளாஸஸ் டிட்டர்மைன் பை எஜுகேஷன், ஆக்குபேஷன், இன்கம், பிரஸ்டீஜ் எல்லாமே கம்ஸ் இன் டு பிக்சர். கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்னா கல்ச்சரல் ஸ்டீரியோ டைப்ஸ், அதுவும் வந்து இட் இன்ஃப்ளூயன்சஸ் மோர் பீப்புள். ஸோ அதுவும் வந்து இட் அஃபெக்ட்ஸ் த பர்சனாலிட்டி. கல்ச்சர், பிகாஸ் கல்ச்சர் டீச்சர்ஸ் அஸ் த வேல்யூஸ், நார்ம்ஸ், ரிலிஜன், எஜுகேஷன் எல்லாமே வந்து இட் அஃபெக்ட்ஸ் த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டில ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராய்ட்ஸ் சைக்கோ அனாலிட்டிக் தியரி. ஏற்கனவே பார்த்தோம் ஃப்ராய்ட் வந்து அன்கான்ஷியஸ், ஹி ஃபோக்கஸஸ் ஆன் அன்கான்ஷியஸ் மென்டல் ப்ராசஸ். சம் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஆர் புஷ்ட் இன்டு அன்கான்ஷியஸ் மைண்ட். ஏன் சிலது வந்து பர்பஸ்ஃபுல்லா இருக்கும், சிலது வந்து வித்தவுட் பீங் நோட்டிஸ்ட் அது அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து உள்ள போயிடுது. ஸோ அதனால வந்து ஒருத்தரோட சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ்னால சில பிஹேவியர் சேஞ்ச் ஆகிறது வந்து சேஞ்ச் ஆகுது. பர்சனாலிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த அன்கான்ஷியஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் அடல்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி ஃப்ராய்ட் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ டிவைட்ஸ் பர்சனாலிட்டி இன்டு 3 காம்பனன்ட்ஸ்: ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. ஐடின்றது வந்து unconscious part of the mind that seeks instant gratification and pleasure principle operator that அதுதான் வந்து ஐடின்னு சொல்றாங்க. ஒரு எந்த விஷயத்துக்குமே ஒரு அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கறது. அது வந்து பிரிமிட்டிவ் பிரிமிட்டிவ் வாண்டிங் இமீடியட் பிளஷர். அது வந்து அந்த இதை வந்து அந்த காம்பனன்ட் பேரு ஐடின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈகோ. அது வந்து டெசிஷன் மேக்கிங் பார்ட் that operates on the reality principle that mediates between ID and external reality, delays gratification, follows social norms. அது வந்து ஈகோ ஸ்டேட். நெக்ஸ்ட் சூப்பர் ஈகோ ஸ்டேட்ன்றது வந்து it judges actions as right or wrong. அந்த எபிலிட்டி வந்து சூப்பர் ஈகோ. ஸோ பர்சனாலிட்டி வந்து 3 டிஃபைன் பண்றாங்க: ஐடி, ஈகோ அண்ட் சூப்பர் ஈகோ. அண்ட் ஹி டிஃபைன்ஸ் 3 levels of awareness: கான்ஷியஸ், ப்ரீ-கான்ஷியஸ் அண்ட் அன்கான்ஷியஸ். கான்ஷியஸ்ன்றது வாட் வி ஆர் aware of now. ப்ரீ-கான்ஷியஸ் ஈஸிலி accessible thoughts and memories. அன்கான்ஷியஸ்ன்றது தாட்ஸ், மெமரிஸ் அண்ட் டிசைர்ஸ் பிலோ அவேர்னஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பிஹேவியர். அது வந்து அன்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃப்ராய்ட் ஆல்சோ டிஃபைன்ஸ் த சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜஸ்: ஓரல், ஆனல், ஃபாலிக், லாட்டன்சி, ஜெனிட்டல் அதெல்லாம் டிஃபைன் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜை வந்து அதாவது 0 to 1 years ஓரல் ஸ்டேஜ், அது வந்து ஃபோக்கஸ் ஆன் மவுத். அப்புறம் ஆனல்ன்றது 2 to 3 years தட் ஃபோக்கஸஸ் ஆன் பவுல் மூவ்மெண்ட், பவுல் கண்ட்ரோல். ஃபாலிக்ன்றது 4 to 5 years த ஃபோக்கஸ் ஆன் ஜெனிட்டல்ஸ். லாட்டன்சின்றது வந்து ஃபோக்கஸ் ஆன் சோஷியல் ஸ்கில் 6 to 12 years. நெக்ஸ்ட் புபர்ட்டி ஸ்டேஜ், அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட் டு அதர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராய்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க பர்சனாலிட்டி ரிலேட்டடா. நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் தியரியில வந்து பிஹேவியர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோம். நிறைய பிஹேவியர்ஸ் வந்து எப்படி ஒரு கிளாசிக்கல் கண்டிஷனிங், ஆப்பரண்ட் கண்டிஷன் வந்து ஹவ் அ பர்சன் பிஹேவ்ஸ், அதை வச்சு நிறைய தியரி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ பாவ்லோஸ் கிளாசிக்கல் கண்டிஷன் தான் ஸ்டிமுலை ரெஸ்பான்ஸ் வச்சு ஹி டிஃபைன்ட் ஹவ் ஒன் கேன் பிஹேவ். பிஹேவியர் கேன் பி லேர்ன்ட் அண்ட் கேன் பி ரீலேர்ன்ட். ஒரு அன்கண்டிஷன்ட் ஸ்டிமுலைய வந்து ஒரு கண்டிஷன் ரெஸ்பான்ஸா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஐவன் பாவ்லோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்ரெடி பார்த்தோம், டாக் அண்ட் சலைவேஷன் ரிலேட்டடா. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின்னர்ஸ் ஆப்பரண்ட் கண்டிஷன்ல ஒருத்தர் பிஹேவியர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் மூலமா சேஞ்ச் பண்ணலாம்.
பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்னா என்ன? பாசிட்டிவ் பனிஷ்மென்ட் அண்ட் நெகட்டிவ் பனிஷ்மென்ட் என்ன பண்ணும்? அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்கின்னர் ஆப்பரேஷன் கண்டிஷன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பண்டூரா சோஷியல் லேர்னிங் தியரியில அப்சர்வேஷன் லேர்னிங். இன்னொருத்தர பார்த்து அப்சர்வ் பண்ணி எப்படி அந்த அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. ஒரு அவங்க பார்க்கறத வச்சு தே டேக் இப்ப வந்து பேரண்ட் இமிட்டேட் பண்றாங்க. பேரண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ மாடல். ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ணி ஒரு சைல்டோட பிஹேவியர் மாறுறது வந்து அப்சர்வேஷனல் லேர்னிங். பண்டூரா எக்ஸ்பெரிமெண்ட்ல அந்த போபோ டால் வச்சிருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி ஒருத்தரோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஹியூமனிஸ்டிக் தியரி வந்து இது வந்து ஒருத்தரோட இப்ப இதுக்கு முன்னாடி இந்த பிஹேவியர் தியரி, ஃப்ராய்ட் தியரி இது எல்லாமே வந்து அனிமல்ல டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ஹியூமனிஸ்டிக் தியரியில வந்து அனிமல்ஸ் டெஸ்ட் பண்றதுனால ஒருத்தரோட பிஹேவியரை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஒருத்தர பர்சனாலிட்டி டிஃபைன் பண்ண முடியாது. இந்த டெஸ்ட் ஷுட் பி டன் ஆன் த ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹியூமன் பேஸ்டா தியரிஸ் டிஃபைன் பண்ணாங்க. கால் ராஜர்ஸ் வந்து பர்சன் சென்டர் தெரப்பி டிஃபைன் பண்ணாங்க. அதுல மெயினா செல்ஃப் கான்செப்ட், செல்ஃப் அவேர்னஸ் எப்படி இருக்கு, அவங்கள பத்தி அவங்களோட வியூ எப்படி இருக்கு அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலதான் வந்து இஃப் ஹிஸ் செல்ஃப் கான்செப்ட் அலைன்ஸ் வித் ஐடியல் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அலைன் ஆச்சு அப்படின்னா அது கான்குரன்ஸ்னு சொல்றோம். இஃப் டசன்ட் மேட்ச், இது வந்து இன்கான்குரன்ஸ். இந்த இன்கான்குரன்ஸ் அவங்க ஐடியல் திங்க்கும் ரியல் திங்க்கும் மிஸ்மேட்ச் இருக்கும்போது இட் லீட்ஸ் டு ஆன்சைட்டி அண்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாஸ்லோஸ் தியரியிலே வந்து இது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். தெர் ஆர் செவரல் பேசிக் நீட்ஸ் இருக்கும். ஸோ லோயர்ல இருந்து ஒரு ஒரு நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும்போது தான் ஹையர் நீட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நீடு பிசியோலாஜிக்கல் நீட், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து லவ் அண்ட் பிலாங்கிங்னஸ், அப்புறம் செல்ஃப் எஸ்டீம், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீடுக்கு வர முடியும். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி மாஸ்லோ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹியூமனிஸ்டிக் தியரியில வந்து இதெல்லாம் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் தியரியில என்னெல்லாம் வருது அப்படின்னா ஐசென்க்ஸ் தியரி. ஏன்னா ட்ரைட்ஸ் ரிலேட்டடா ஒருத்தரோட கேரக்டர் எப்படி இருக்கு அப்படின்றத வச்சுதான் ஐசென்க்ஸ் தியரியில சொல்லியிருப்பாங்க. ஹான்ஸ் ஐசென்க் பிலீவ் தட் பர்சனாலிட்டி இஸ் லார்ஜ்லி இன்ஹெரிட்டட். He connected heredity to personality using ideas from conditioning theory. ஸோ ஐசங்க் வந்து பயாலஜிக்கலான்னு யோசிக்கும் போது ஜெனட்டிக்கலா வர கேரக்டர்ஸ் வந்து இட் டிஃபைன்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தீஸ் டிஃபரன்சஸ் இன் கண்டிஷனபிலிட்டி இன்ஃபுளுன்ஸ் த ட்ரைட்ஸ் பீப்புள் டெவலப். வர்சஸ் இன்ட்ராவர்ஷன், இன்ட்ரோவர்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக்ஸ்ன்றப்ப ட்வின் ஸ்டடீஸ், கம்பேரிங் ஐடென்டிக்கல் அண்ட் ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ். இப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் தான் தே ஆர் மோர் சிமிலர் இன் ட்ரைட்ஸ் அப்படின்னு வந்து இது பண்ணாங்க. லேட்டர் ஆன் பிக் ஃபைவ் தியரி, ட்ரைட் தியரியில வந்து பிக் ஃபைவ் பர்சனாலிட்டி தியரி வந்து கொண்டு வந்துச்சு. தட் இஸ் டெர்ம்ட் அஸ் ஓஷன். ஓ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன்னஸ். எக்ஸ்டென்ட் டு விச் அ பர்சன் இஸ் இமேஜினேட்டிவ், கியூரியஸ் அண்ட் ஓப்பன் டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓப்பன்னஸ்ன்ற கேரக்டர். நெக்ஸ்ட் ஓஷன்ல நெக்ஸ்ட் லெட்டர் சி, கான்சியஸ்னஸ். ஹவு டிசிப்ளின் அண்ட் ஆர்கனைஸ் அண்ட் கோல் ஓரியன்டட் அ பர்சன் இஸ், அதுதான் கான்சியஸ்னஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவர்ஷன், the degree to which someone is outgoing and sociable, அதான் ஈக்கு. அடுத்து ஏ, ஓஷன்ல ஏக்கு அக்ரியபிள்னஸ், ஹவு கோஆபரேட்டிவ் அண்ட் எம்பத்தட்டிக் கம்பேஷனேட் a person is towards others. நெக்ஸ்ட் என்க்கு வந்து neuroticism, the tendency to experience negative emotions like anxiety, depression or anger. So these are the big five personality traits. The big five model suggests that most people can be described based on these five dimensions and they are believed to be relatively stable over time அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து பர்சனாலிட்டி வந்து எப்படி ஆக்சஸ் பண்றது, ஹவு டு டெஸ்ட் யுவர் பர்சனாலிட்டி, ஹவு அப்படின்றதா நெக்ஸ்ட் டாபிக். ஸோ கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் மஸ்ட் ஹேவ் ரிலையபிலிட்டி, மஸ்ட் ஹேவ் வேலிடிட்டி பேஸ்ட் ஆன் நார்ம்ஸ். ஸோ பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரிஸ். ஸோ அதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் ரிப்போர்ட் தேர் ஓன் பிஹேவியர், குவிக் அண்ட் எக்கனாமிக்கல் ஆல்டர்னேட்டிவ் டு லாங் இன்டர்வியூஸ் இல்லாமல் அவங்களே அவங்கள பற்றி செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணிக்கிறதா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து மினசோட்டா மல்டிஃபேசிக் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி 2 அப்படின்ற தேரியில ஒரு 567 கொஸ்டின்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து அட்டன் பண்றது மூலமா தே வில் கெட் டு நோ தேர் ஓன் பிஹேவியர். நெக்ஸ்ட் வந்து நியோ பை அப்படின்ற நியோ பர்சனாலிட்டி இன்வென்ட்ரியும் செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரி தான் பேஸ்ட் ஆன் த பிக் ஃபைவ் மாடல். பிக் ஃபைவ் மாடல் ஏற்கனவே பார்த்தா ஓஷன், ஓப்பன்னஸ், கான்சியஸ்னஸ், கான்சியன்ஷியஸ்னஸ். நெக்ஸ்ட் இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ்ட்ரோவர்ஷன், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்ரியபிள்னஸ் அண்ட் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூரோட்டிசம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த நியோபைன்ற செல்ஃப் ரிப்போர்ட் இன்வென்ட்ரி டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். இட் இஸ் பேஸ்ட் ஆன் சைக்கோ அனாலிட்டிக்கல் தியரி. ஸோ அன்கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வெளியில கொண்டு வரதுக்கான இந்த டெஸ்ட் தான் வந்து ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட். இந்த ரார்ஸ் இங்க்பிளாட் டெஸ்ட் டெவலப் பை ஹெர்மன் ரார்ஸ் ஷாஷ். Participants describe
what they see in symmetrical ink blots. Examiners interpret responses to classify personality types. A series of ink blot images are shown to a person who is then asked to describe what they see. The responses are analyzed to uncover unconscious thoughts and feelings. Next test வந்து thematic apperception test. இது வந்து participants are shown pictures of people in ambiguous situations and asked to tell a story about them. அந்த ஸ்டோரி வச்சு அவங்களோட கேரக்டரை வந்து ரிவீல் பண்றது தான் இந்த டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பிஹேவியரல் அசஸ்மெண்ட். ஸோ ரேதர் than relying on self report and stimuli, இந்த approach வந்து it focuses on what a person actually does, which may provide more accurate reflection of personality traits. For example, a researcher might observe how someone interacts in social situation or reacts to stress. அப்படின்றத பாக்குறாங்க பிஹேவியரல் அசஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி வாட் கேட்டகரி a person comes under அப்படின்றத வந்து முடிவுக்குறாங்க. So these are the assessments of personality tests. And also interviews can also be done. இண்டிவிஜுவலா வந்து ஒருத்தரை பத்தி மட்டும் ஒருத்தர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து சம்டைம்ஸ் அது பயாஸ்டா இருக்கும் பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூவர். அது அவங்களோட கன்க்ளூஷன் படி. சம்டைம்ஸ் அவங்க நம்ம கொஸ்டின் கேட்கும்போது அவங்களோட ஆன்சர்ஸ் வந்து ட்ரூவா இருக்காது பப்ளிக்ல கேட்கும்போது. ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ பர்ஃபெக்ட் ஆப்ஷன் டு டெஸ்ட் த பர்சனாலிட்டி. இந்த யூனிட்ல வந்து பிஹேவியரல் தியரிஸ்ல வர அந்த பாவ்லோவ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஆப்ரண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர் எக்ஸ்பெரிமெண்ட்டும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா சேம் கண்டிஷனிங் மெத்தட்ஸ்லாம் வந்து பிளாக் 2லே கவர் பண்ணிட்டோம் டீட்டெயிலாக. ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணல. வேற டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் 2 பேஜஸ் கிட்ட போகும். ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா பிளாக் 2ல இருக்கிற வீடியோ ரெஃபர் பண்ணீங்கன்னா அதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஹியூமனிஸ்டிக் தியரிஸ்ல வர கால்ராஜரோடதும் மேஸ்லோஸோட நீட்ஸ் பத்தியும் வந்து ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்ல டீட்டெயிலா நம்ம பார்த்துட்டோம். அதனால அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல கொடுக்கல. ஸோ இந்த வீடியோவோட வந்து அட்வான்ஸ் ஜென்ரல் சைக்காலஜி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல மற்ற சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்றேன். தொடர்ந்து இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.